அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போகிறோம். அதாவது ஆன்மீகத்தில் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய இந்த புனுகு அப்படின்ற ஒரு பசையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு வகையான வாசனை திரவியம். நம்ம ஆன்மீக பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளை கடைசியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த புனுகு பூனை அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த புனுகு பூனை கிட்டே இருந்து நம்ம கிடைக்கிறது தான் புனுகு. அதாவது இது எந்த பகுதியில் அதிகமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரள மாநிலம் மற்றும் கர்நாடகா போன்ற காடுகளை பார்த்திங்கன்னா வெப்பம் நிறைந்த காடுகளில் வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய காடு பகுதிகளில் இது வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது மற்ற உயிரினங்களுடைய முட்டைகளை சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விதை வகைகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு புனுகு பூனை அப்படின்னக்கூடிய பெயரில் இதை எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதை எப்படி கூப்பிட்றாங்க, அழைப்பாங்க அப்படின்னா மர நாய் என்றும் அழைப்பதுண்டு. இது தமிழ்நாட்டில் மர நாய்ன்னு எதை சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க புனுகு பூனை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதனுடைய காப்பி கொட்டை பார்த்திங்கன்னா விலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 35,000 50,000 வரைக்கும் ஒரு கிலோ போகக்கூடிய இதுவில் இருக்குது. இதில் என்னடா விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடுகள்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புனுகு பூனையை காப்பி பழத்தை சாப்பிட வச்சு அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கழிவாக வெளியேற்றும். அதாவது உள்ளே சாப்பிட்டு அதை பழத்தை மட்டும் சாப்பிட்டு அந்த கொட்டை வயிற்று பகுதியில் தங்கிடும். அதில் அதோடைய என்சோமின் சுரந்து அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மலமாக கழிக்கக்கூடும். அந்த மலத்திலேருந்து அந்த கொட்டையை எடுத்து காய வைத்து அதை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி விற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கோபி லூவாக் காப்பி இந்த மாதிரி தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சிவேட் காப்பி கம்பெனியும் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் தான் தயாரிக்கிறாங்க. இது வெளிநாடுகளில் தயாரிக்கக்கூடிய முக்கிய காப்பி வகையாகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கர்நாடகா பகுதியில் இருக்க கூர்க் காப்பி தயாரிப்பும் இது இந்த வகையில் தான் தயாரிப்பாங்க. இதோடைய ஒரு கப் காப்பியின் விலை 1,800லேருந்து 5,000 வகை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த புனுகு பூனையிலிருந்து தான், அதாவது மர நாயினுடைய இதனுடைய ஒரு திரவம் தான், அதாவது இனப்பெருக்க திரவம் தான் பார்த்திங்கன்னா புனுகு அழைக்கப்படுது. இது பெரும் ஆன்மீக தேவைக்கு பயன்படுது. திருப்பதி வெங்கடாஜலபதி வாசனை திரவியமும் பார்த்திங்கன்னா இதனுடைய அமைப்பில் தான் தயாரிக்கிறாங்க. இதை அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.